ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டினா என்னன்னு சொல்லிட்டு எலாபரேட்டாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலீட் ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆக்டிவிட்டியை பற்றி சொல்ல போகிறேன். ஆக்டிவிட்டி எங்கே இருக்கும்? ஆக்டிவிட்டீஸ்ன்ற செக்ஷன் கீழே இருக்கும். டெலீட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறேன். இப்போ எனக்கு இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா, நம்ம இப்போ டெலீட் தான் பண்ண போகிறோம். இந்த ஃபைலை டெலீட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்காக நான் டெலீட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது இந்த டெலீட் ஆக்டிவிட்டினா என்னென்னு தெரியணும்ல உங்களுக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த டெலீட் ஆக்டிவிட்டியோட ஐக்கானை இங்கேருந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட நோட்டில் போடுறேன். ஓகே, நோட்டில் போடுறேன். ஓகே, இப்போது இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? டெலீட் ஆக்டிவிட்டினா பேர்லேயே இருக்குது. எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்நேரத்துக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டெலீட் ஆக்டிவிட்டி in Azure Data Factory is used to delete a file. ஓகே, ஒரு ஃபைலே நீங்கள் டெலீட் பண்ணலாம் ஆர் ஃபோல்டர் இன் blob or data lake storage. ஒரு ஃபைலை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலையும் ஃபைல் 1 to n மொத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ண முடியும். அதுதான் இந்த டெலீட் ஆக்டிவிட்டியோட யூஸ் கேஸ். எதுக்குடா நான் டெலீட் பண்ணோன்னா, உங்களுக்கு பண்ணணுன்ற ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுனால் நீங்கள் அதை டெலீட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இதோட ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போயிடுறேன். ஃபஸ்ட்டு டெலீட் ஆக்டிவிட்டி போனோடனே அந்த டெலீட் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுக்கணும். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா டெலீட் blob ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்டா அப்படி கொடுத்தேன்னு கேட்டேன்னா, என்னோட blob ஸ்டோரேஜுக்குள்ளே இருக்க இந்த நியூ எம்ப்ளாயீஸ்ன்ற CSV ஃபைல் இருக்குல்ல, இதை தான் நான் இப்போ டெலீட் பண்ண போகிறேன். ஓகேவா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நேம் வச்சிட்டிங்களா, அடுத்து சோர்ஸுக்கு போங்க. சோர்ஸில் போயிட்டு டேட்டா செட்டு கொடுக்கணும். ஏன் டேட்டா செட் கொடுக்கணும்? ஏதோ ஒரு ஃபைலை டெலீட் பண்ண போகிறேன், அது எந்த கண்டெய்னரில் இருக்குது, எந்த ஃபோல்டரில் இருக்குது, எந்த ஃபைலில் இருக்குது, இதெல்லாம் டீட்டெயில் கொடுத்து தானே நீங்கள் டெலீட் பண்ணுவீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு டேட்டா செட் வேணும்ல. ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏடிஎஃப்லேருந்து நீங்கள் எங்கே போய் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணுன்னாலோ, அது எய்தர் டேட்டாவை எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை டேட்டாவை போடுறதா இருக்கலாம், இல்லை டேட்டாவை டெலீட் பண்ணுறதா இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு லிங்க்டு சர்வீஸ் அண்ட் டேட்டா செட் கண்டிப்பாக தேவை, சரிங்களா? லிங்க்டு சர்வீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கப்புறம் தான் டேட்டா செட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கிரியேட் பண்ண இந்த டேட்டா செட் blob CSV இருக்குல்ல, அதையே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கண்டெய்னர் நேம், என்ன கண்டெய்னர் நேம்? டெஸ்ட் கண்டெய்னர். ஓகே, டெஸ்ட் கண்டெய்னர். ஃபோல்டர் நேம் என்ன? டெஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே இருக்க சேல்ஸ் ஃபோல்டர், சேல்ஸ் -ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க இந்த நியூ எம்ப்ளாயி CSVன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நாங்கள் இங்கே போடுறேன். போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த நியூ எம்ப்ளாயிஸ் CSVன்னு இருக்குல்ல, இது வந்து இந்த சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருந்து இப்போது டெலீட்டே ஆகிடும் கைஸ். ஓகேவா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீபக் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு எதோ எரர் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு? லாக் ஸ்ட்ரீம் அப்படின்றது எனேபிள் ஆகிருக்கு. அதை டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு லாக் ஏதாவது வேணும்னா, இந்த டெலீட் ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏதாவது இஷ்யூ வருதுன்னா, அதை போய் ஒரு ஃபோல்டரில் நீ போட்டு வைன்றதுக்காக தான் இதை எனேபிள் பண்ணுவோம். இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை. இதை டிசேபிள் பண்ணிட்டு டீபக் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு ரன் ஆகிடும். ஐம் ஷூர். எரர் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க கைஸ். எரர் மெசேஜை பாருங்கள், அதுவே உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு. நீங்கள் அதை பார்த்து ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அந்த இஷ்யூவுமே சால்வ் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, சக்ஸஸ் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ போயிட்டு இந்த கண்டெய்னரில் ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு இந்த ஃபைலே இருக்காது. எப்படி? அந்த ஃபைல் இருக்காது. ஏன்டா அப்படின்னா,
ஏன்னா நம்ம அதை டெலிட் பண்ணிட்டோம் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை மட்டும் ஒரு ஃபோல்டருக்குள்ளேருந்து டெலிட் பண்ணுறோம். ஒரு ஃபோல்டரே எனக்கு டெலிட் பண்ணணும். அதை எப்படி அதுக்குள்ளே நான் ஃபோல்டரே டெலிட் பண்ணேன்? எனக்கு அதுக்குள்ளே 1000 ஃபைல் இருக்குது. நான் ஒரு வாட்டி ஒரு ஃபைலோ டெலிட் பண்ண முடியாது. அதனால எனக்கு அந்த ஃபோல்டரே டெலிட் பண்ணணும். நான் இதுக்குள்ளே இப்போ 2 ஃபைலை போட்டு விட்றேன். ஓகே, நீங்கள் இதை 2000 ஃபைல் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் 2000 ஃபைல் போட்டேன்னா எனக்கு பில் அடித்து திட்டிடுவானுங்க. அதனால் என்னால் அப்படி பண்ண முடியாது. சரிங்களா? இப்போது அதை எப்படி நீங்கள் டெலிட் பண்ணுவேன்? இங்கே எனக்கு ஃபைல் நேம் வரைக்கும் இருக்கே. நீங்கள் இந்த டேட்டா செட்டுக்கு ஃபைல் நேம் கொடுக்கலன்னா எரர் வரும். அப்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் டேட்டா செட் க்ரியேட் பண்ணும்போது பேராமீட்டர் கிரியேட் பண்ணி கண்டெய்னர் அண்ட் ஃபோல்டர் லெவலுக்கு டேட்டா செட் கிரியேட் பண்ணணும். இப்போ நான் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லித்தரேன். ஓகேவா? ஒரு ஃபைலை மட்டும் டெலிட் பண்ணோன்னா நீங்கள் இந்த 3 பேராமீட்டர் இருக்க டேட்டா, கண்டெய்னர் நேம், ஃபோல்டர் நேம், ஃபைல் நேம், இது வரைக்கும் இருக்க டேட்டாவை பேராமீட்டர் வச்சு நீங்கள் டேட்டா செட் கிரியேட் பண்ணணும். லைக் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கண்டெய்னர் நேம், ஃபோல்டர் நேம், ஃபைல் நேம். இங்கே பார்த்தீங்களா, கண்டெய்னர் நேம் கொடுத்துருக்கோம், ஃபோல்டர் நேம் கொடுத்துருக்கோம், ஃபைல் நேம் பேராமீட்டர் கொடுத்ததுனால இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த டேட்டா செட்டை எங்கே யூஸ் பண்ணுறோமோ நம்ம ஃபைல் நேம் கொடுத்தே ஆகணும், இல்லைனா எரர் வரும். ஓகே, இப்போ போயிட்டு ஃபோல்டர் லெவலுக்கு ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிட்டு வருவோம். நியூ டேட்டா செட் எதுக்கு கிரியேட் பண்ணுறோம்? இப்போ பிளாப் ஸ்டோரேஜுக்கு கிரியேட் பண்ணுறோம். பிளாப் ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சேம் சிஎஸ்வி டேட்டா செட்டு. இல்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா செட் பிளாப் ஃபோல்டர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஃபோல்டர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டேட்டா செட்டுக்கு பேர் வச்சுட்டு _CSV அப்படின்ட்டு வச்சிடறேன். எந்த லிங்க் சர்வீஸ்? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட அந்த ஒரு லிங்க் சர்வீஸை நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன்ப்பா. இப்போ எனக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் தான் வேணும். ஒன்று கண்டெய்னர் நேமுக்கு, இன்னொன்று ஃபோல்டர் நேமுக்கு. ஸோ பேராமீட்டர் கண்டெய்னர் நேம், அடுத்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் ஃபோல்டர் நேம். ஓகே, இப்போ இங்கே கனெக்ஷன் இருக்குது தெரியுமா? இங்கே போயிட்டு கண்டெய்னர் நேம் இருக்குல்ல, அதை கொடுங்க. சிமிலராக டேரக்டரியில் போயிட்டு, டேரக்டரினா ஃபோல்டர் தான், ஃபோல்டர் நேம் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைல் நேமுக்கு நான் இங்கே மேண்டேட்டரி வைக்கல. மேண்டேட்டரினா இங்கே பேராமீட்டர் கிரியேட் பண்ணி இந்த கனெக்ஷனில் அதை அசைன் பண்ணல. ஸோ நான் ஃபைல் நேம் கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் எனக்கு ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ காப்பி டேட்டாவில் போயிட்டு இந்த டேட்டா செட்டுக்கு பதிலாக இப்போ நம்ம எதை டெலீட் பண்ண போகிறோம்? இந்த சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க இந்த ஃபைல்ஸு, அது மட்டும் இல்லாத இந்த ஃபோல்டரே டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே எத்தனை ஃபைல் இருந்தாலும் அதுவும் சேர்ந்தா டெலீட் ஆகும். ஸோ எதுக்குள்ளே இருக்குது? டெஸ்ட் கண்டெய்னர்ன்ற கண்டெய்னருக்குள்ளே இருக்க சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலும் நம்ம டெலிட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ டேட்டா செட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டிஎஸ் பிளாப் ஃபோல்டர் லெவல் CSVன்னு இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணுங்கள். கண்டெய்னர் நேம் என்னது? டெஸ்ட் கண்டெய்னர். அதை டைப் பண்ணிவிட்டு ஃபோல்டர் நேம் என்ன? சேல்ஸ் ஃபோல்டர். கரெக்டு தானே? சேல்ஸ் ஃபோல்டர் தானே? ஆமாம். ஓகே கைஸ், டெலிட் ஆக்டிவிட்டி வச்சுருக்கும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா டேட்டா டெலிட் ஆகிடும். பிளாபில் இருக்கிற டேட்டாவில் எடிட் ஆகிடுச்சுன்னா ரெக்கவர் கூட பண்ண முடியாது. டேட்டா லேக்னா கூட ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பைப்லைனை சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு காப்பி டேட்டான்னு இருக்குல்ல, மாற்றிடலாமா? இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்லைனோட நேம் எப்படி ரீநேம் பண்ணுவீங்க? பைப்லைன் காப்பி டேட்டா இருக்குல்ல, நான் இதை டெலிட்டுன்னு மாற்றிடுறேன். ஓகே, ஏன்டா அந்த பைப்லைன்லேயே போய் பேர் மாற்றி கிரியேட் பண்ணுறோன்னா, ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் தனித்தனியாக பே பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் அதுக்கு ரெடினா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை சேவ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம்? டீபக் கொடுத்துடலாம். சேவ் ஆகிடுச்சு. டீபக் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த பைப்லைன் ரன் ஆகும். சரிங்களா? இப்போ ரெஃப்ரெஷ் கொடுப்போம். பைப்லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா. இப்போ எனக்கு இந்த ஃபோல்டர் டெலீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெஸ்ட் கண்டெய்னருக்குள்ள 2 ஃபோல்டர் இருக்குது. இது சக்ஸஸ் ஆனவுடனே எனக்கு இந்த சேல்ஸ் ஃபோல்டர் டெலீட் ஆகிருக்கணும். செக் பண்ணி பார்ப்போம். லாக் எனேபிள் இருக்கா? இல்லை. அப்புறம் அதுக்கும் எரர் வரும். ஓகேப்பா, சக்ஸஸ் ஆகிடுச்சு. போய் செக் பண்ணுவோமா? இப்போ சேல்ஸ் ரெஃப்ரெஷ் கொடுங்க. அவ்வளோதான், சேல்ஸ் ஃபோல்டர் டெலீட் ஆகிடுச்சு. எப்படி உங்களுக்கு டெலீட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை டெலீட் பண்ணணும், எப்படி ஒரு டெலீட் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரே டெலீட் பண்ணணுன்றத பற்றி நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ கைஸ்.